ஓம் சாந்தி. 30/5/24 பாபா சொல்றாங்க, வீட்டை வச்சு तुम्हें पगला पगला निश्चय चाहिए कि हमको पढ़ाने वाला स्वयं शांति का सागर सुख का सागर बाप है। कोई मनुष्य किसी को सुख शांति नहीं दे सकता। இனிமையான குழந்தைகளே, முதலில் உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நமக்கு கற்றுத் தருபவர் ஸ்வயம் சாந்தி கடல் சுகக்கடலான பாபா. முதலாக இந்த நம்பிக்கை இருக்கணும். நமக்கு கற்றுத் தருபவர் ஸ்வயம் சாந்தி கடல் சுகக்கடலான பாபா. எந்த மனிதரும் யாருக்கும் சுகம் சாந்தி தர முடியாது. எந்த மனிதரும் யாருக்கும் சுகம் சாந்தி தர முடியாது. सबसे ऊंची मंजिल कौन सी है? उस मंजिल को पाने का पुरुषार्थ क्या है? கேள்வி, எல்லாவற்றை விட உயர்ந்த லட்சியம் எது? அந்த லட்சியத்தை அடைவதற்கான புருஷார்த்தம் என்ன? எந்த லட்சியம், அதை அடைவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? எந்த லட்சியம் எது, அதை அடைவதற்கு என்ன முயற்சி? एक बाप की याद पक्की हो जाए, बुद्धि और तरफ कोई की तरफ न जाए, यह ऊंची मंजिल है. ஒரு தந்தையின் நினைவு பக்காவாகிவிட வேண்டும். ஒரு தந்தையின் நினைவு பக்காவாகிவிட வேண்டும். புத்தி வேறு எந்த பக்கமும் செல்லக்கூடாது. இது உயர்ந்த லட்சியமாகும். புத்தி வேறு எந்த பக்கமும் செல்லக்கூடாது. இது உயர்ந்த லட்சியம். इसके लिए आत्माभिमानी बनने का पुरुषार्थ करना पड़े. இதற்காக ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய புருஷார்த்தம் செய்தாக வேண்டும். இதற்காக ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய புருஷார்த்தம் செய்தாக வேண்டும். जब तुम आत्माभिमानी बन जाएंगे तो सब विकारी ख्यालात खत्म हो जाएंगे. எப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி விடுவீர்களோ அப்பொழுது விகார சிந்தனைகள் அழிந்து போய்விடும். எப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி விடுவீர்களோ அப்பொழுது விகார சிந்தனைகள் அழிந்து போய்விடும். புத்தி கா படக்னா பந்து ஹோ ஜாயேகா. புத்தி அலை பாய்வது நின்றுவிடும், முடிந்து போய்விடும். தேவிக்கு தரப் பில்குல் திருஷ்டி ந ஜாயே, யஹ் மஞ்சள் ஹே. இஸ்கே லியே ஆத்ம அபிமானி பவ. தேகத்தின் பக்கம் முற்றிலும் திருஷ்டி செல்ல வேண்டாம். இது லட்சியம். தேகத்தின் பக்கம் முற்றிலும் திருஷ்டி செல்ல வேண்டாம். இது லட்சியம். இதற்காக ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தேகத்தின் பக்கம் புத்தி திருஷ்டி செல்ல வேண்டாம். இது லட்சியம். இதற்காக ஆத்ம அபிமானி ஆகுக. ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप बाइट समझाते हैं. इनको ब्रह्मा बाबा को रूहानी बाप नहीं कहेंगे. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை அமர்ந்து கற்றுத் தருகிறார். இந்த பிரம்மாவை ஆத்மாவுக்கு அப்பான்னு சொல்ல மாட்டோம். आज के दिन को सद्गुरुवार करते हैं, गुरुवार कहना भूल है. இன்றைய தினம் சத்குருவார் என கூறப்படுகிறது. இதை குருவார்னு சொல்லுவது தவறு. சத்குருவார் எப்படி சொல்லணும்? சத்குருவினுடைய வாரம். குருமார்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். சத்குருவோ ஒருவர் தான் இருக்கிறார். பகுத்துகே நிறைய பேர் தங்களை குரு என்றும் சத்குரு என்றும் கூட கூறிக்கொள்கிறார்கள்.
இப்பொழுது குழந்தைங்களாகிய நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, குரு வேற சத்குரு வேற வித்தியாசம் இருக்கிறது. சத் அர்த்தாத் ட்ரூத், சத்தியம்னா உண்மை. சத்தியம் ஒரே ஒரு நிராகார தந்தைக்குத்தான் சொல்லப்படுகிறதே அன்றி மனிதர்களுக்கு அல்ல. உண்மையான ஞானம் ஒரே ஒரு முறை ஞான கடலான தந்தை வந்து தருகிறார். மனிதன் மனிதனுக்கு ஒரு பொழுதும் உண்மை ஞானம் தர முடியாது. சச்சா கைஹி ஏக் நிராகார் பாப், உண்மை என்பதே ஒரு நிராகாரமான தந்தை தான். அவர்தான் உண்மையானவர். இவருக்கு பெயரோ பிரம்மா. இவர் யாருக்கும் ஞானம் கொடுக்க முடியாது. பிரம்மா மே ஞான் குச் பி தா நஹி, பிரம்மாவிடம் எந்த ஞானமும் இல்லாமல் இருந்தது. பிரம்மாட்ட எந்த ஞானமுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அபிபி ககேங்கே இனிமே சாரா ஞானத்தோ கை நகி, இப்போ கூட சொல்லுவோம். சிவபாபா சொல்றார், என்ன சொல்லுவாராமா, இந்த பிரம்மாட்ட முழு ஞானம் இல்லை, பிரம்மாட்ட முழு ஞானம் இல்லை அப்படின்றார். संपूर्ण ज्ञान तो ज्ञान सागर परमपिता परमात्मा में ही है. संपूर्ण ஞானமோ ஞான கடலான பரம்பிதா பரமாத்மாவிடம்தான் உள்ளது. இப்பொழுது அப்படி எந்த மனிதரும் தன்னை சத்குரு என கூற வைக்க முடியாது. சத்குரு என்றால் சம்பூர்ண சத்தியம். நீங்க எப்போ சத்தியம் ஆகி விடுவீர்களோ, நீங்க எப்போ சத்தியம் ஆகி விடுவீர்களோ அப்பொழுது இந்த சரீரம் இருக்காது. நீங்க சத்தியம் ஆகிடும்போது, நம்ம பொதுவாக நாமெல்லாம் சத்தியம் தான் நினைக்கிறோம், நான் ரொம்ப சத்தியம்தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பாபா சின்ன அளவுகள் சொல்றார், நீங்க சத்தியம் ஆகிட்டீங்கன்னா இந்த சரீரம் உங்களுக்கு, பிரம்மாபாபா சத்தியம் ஆகிட்டார், அதனால அவர் என்ன பண்ணிட்டார், சரீரத்தை விட்டுட்டார். நீங்களும் சத்தியம் ஆகிட்டா அப்படின்னா நமக்கு எல்லா சத்தியமும் தெரியுது. எங்கேயோ ஒரு புள்ளி அஞ்ஞானம் இருக்க, கொஞ்சம் போகும், கொஞ்சம் கவலை. இதெல்லாம் என்ன காமிக்குது, இன்னும் சத்தியம் முழுசா நம்மள்கிட்ட என்ன பண்ணலை, வந்து சேரலை. சத்தியம் ஆகிவிட்டால் இந்த சரீரம் இருக்காது. மனிதர்களை ஒரு பொழுதும் சத்குரு என கூற முடியாது. மனிதர்களிடத்திலேயோ பைசாவுக்கான சக்தி கூட இல்லை. மனிதர்களிடத்துல பைசாவுக்கான சக்தி கூட, இன்னி கூட கொஞ்சம் கூட அவங்கள்ட்டெல்லாம் சக்தியே இல்லை. यह खुद कहते हैं, मैं भी तुम्हारे जैसा मनुष्य हूँ, इसमें ताकत की बात उठ नहीं सकती. இந்த பிரம்மா கூட சொல்றார், என்ன சொல்றார், நான் உங்களை போல மனிதர் தான். பிரம்மா என்ன சொல்றார், நானும் உங்களை போல மனிதர் தான். இது இவர்கிட்ட சக்தி எடுத்துக்கிற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு சக்தி யார்கிட்டே கிடைக்குது, சிவா. இவர்கிட்ட ஐடியா கிடைக்கும், இவர் நமக்கு முன்னோடி, எப்படிலாம் புருஷார்த்தம் பண்ணாருங்கிற பாதை நமக்கு கிடைக்கும். ஆனால் சக்தி யார்கிட்ட இருந்தது, ஒரே ஒரு சிவபாபா சக்தின்னு சொல்லுவார், சில நேரம் ஆஸ்தின்னு சொல்லுவார். யகத்தோ பாப் படா தேகே ந கி பிரம்மா. இங்கே கற்றுக் கொடுக்கறது யாரு, சிவபாபாவே அன்றி பிரம்மா அல்ல. இந்த பிரம்மாவும் அவரிடம் படித்து பிறகு கற்றுத்தருகிறார். நீங்கள் பிரம்மா குமாரிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் கூட பரம்பிதா பரமாத்மா சத்குருவிடம் இருந்து கற்றுக்கொள்கிறீர்கள். துமுக்கோ, உங்களுக்கு அவரிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. தாக்கத்துக்கா மத்தலப் யக நகி, சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சக்தின்னா என்ன அர்த்தம் அப்படி நினச்சிக்காதீங்க. கோயிக்கோ பூசா மாறோ தோ இருப்படே. சக்தின்னா யாரையாவது ஒரு குத்து விட்டால் அவங்க அப்படியே கீழே விழுந்துருவாங்க, அதுக்கு பேர்லாம் என்ன கிடையாது, சக்தி கிடையாது. நகி யக ரூகாமி தாக்கத். இங்கே பாபா சக்தின்னு எதை சொல்றார், ஆத்மாவினுடைய சக்தி. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு துக்கமே வராது, நீங்கள் யாரையுமே துக்கப்படுத்த மாட்டீங்க. அப்படின்னா நம்மெல்லாம் யாரு தான் சக்தி சார். நான் தள்ளி விட்டு அவங்க கீழே விழுந்தாங்க, நான் பவர்ஃபுல் இல்லை அப்படின்றார்.
நீங்கள் தள்ளிவிட்டு ஒருத்தர் விழுந்து அதுக்கு பேர் சக்தி இல்லை. இங்கே ஆன்மீக சக்தி, இது ஆன்மீக தந்தை மூலமாக கிடைக்கிறது. நினைவு பலத்தினால் நீங்கள் அமைதியை பெறுகிறீர்கள். படிப்பினால் உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. நினைவு செய்ய செய்ய அமைதி கிடைக்கிறது. படிப்பினால் சுகம் கிடைக்கிறது. சுகமாக இல்லைன்னா படிப்பு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நிம்மதியே இல்லைன்னா யோகா இல்லை, அவ்வளோதான். இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான விஷயம் நினைவு செய்தால் அது எல்லாமே நம்மள்கிட்ட தான் இருக்கும். ஜெய்சே அவர் டீச்சர்ஸ் தும்கோ படா தேவை, மற்ற டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்றுத்தருவது போலவே தந்தையும் கற்றுத்தருகின்றார். இந்த பிரம்மாவும் மாணவராய் கற்றுக்கொள்கின்றார். தேகதாரி யாராக இருந்தாலும் சரி, தேகதாரி யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் அவர்கள் மாணவர்கள் தான். அத்தனை பேருமே அவர்கள் யாரு? மாணவர்கள் தான். அப்போ பாபா சொல்ல இது நமக்கு நினைவில் இருக்கணும். பாபாவுக்கோ சிவபாபாவுக்கோ தேகமே கிடையாது. அவர் ஜோதி புள்ளி, அவர்தான் வந்து கற்றுத்தருகிறார். எப்படி மற்ற மாணவர்கள் படிக்கின்றார்களோ அதுபோல நீங்களும் படிக்கின்றீர்கள். இதில் சிரமப்படுவதற்கான விஷயம் கிடையாது. படிக்கும் காலத்தில் எப்பொழுதும் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கப்படுகிறது. பிரம்மச்சரியத்தில் தான் முழுமையாக படிக்கின்றார்கள். பிறகு விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். மனிதர்களோ பார்ப்பதற்கு மனிதர்கள் போலத்தான் தெரிகிறார்கள். சொல்வாங்க, இந்த மனிதர் இவர் பாவம் சொல்றாங்க, அவங்கவுங்க படிப்பை வச்சு சொல்றோம். இவர் எல்எல்பி வக்கீலுக்கு படிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ஏக பலானா ஆபீசர்கே, இவர் பெரிய அதிகாரி ஆபீசர். படிப்பினால் பட்டம் கிடைக்கிறது. சக்கல்தோ வகிங்க, அவங்க டாக்டராக இருந்தாங்க, கலெக்டராக இருந்தாங்க, மினிஸ்டராக இருந்தாங்க, எல்லாரும் மனுஷங்க, அதே முகம்தான். உஸ் ஜிஸ்மானி படாயிக்கோ, அந்த உலகாய படிப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சாது சந்நியாசி போன்றவர்கள் சாஸ்திரங்களை படித்து கற்றுத்தருகிறார்கள். இதில் ஒன்றும் பெருமிதத்திற்கு விஷயம் இல்லை. அதன் மூலம் யாருக்கும் அமைதி கிடைக்க முடியாது. அவர்களே அமைதிக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். காட்டில் ஒருவேளை அமைதி கிடைக்கும் என்றால் பிறகு காட்டை விட்டுட்டு அந்த சன்னியாசிகள் எதுக்கு திரும்பி நாட்டுக்கு வரணும்? முக்தியை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. யார் நல்ல புகழ்பெற்ற பாபா ஜோபி அச்சே நாமி கிராமி ராமகிருஷ்ண பரமஹம்ச ஆதி ஹோக்கர் கயே, யாரெல்லாம் நல்ல பெரிய புகழ்பெற்ற மனிதர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள்லாம் வந்தாங்க போனாங்க. வகுதி புனர்ஜன்ம லேத்தே நீச்சேகி ஆயேங்க, அவங்க கூட மறுபிறவி எடுத்து கீழே தான் வந்திருக்கிறாங்க. பாபா வராத வரைக்கும் யாருக்கும் முக்தி கிடையாது. யாரும் வீட்டுக்கு போக முடியாது. பெரிய சன்னியாசிகளும் இங்கே திரும்ப பிறவி எடுத்து கீழே வந்தடத்தான் செய்கிறாங்க. முக்தி ஜீவன் முக்தியை யாரும் அடையவில்லை. தமோ பிரதானம் ஆகத்தான் வேண்டும். பார்ப்பதற்கு ஒன்றும் தெரிவதில்லை. கோயிசே பூச்சோ, யார்கிட்டையாவது கேளுங்க, உங்களுக்கு குருட்டேர்ந்து என்ன கிடைச்சது? அவங்க சொல்வாங்க, எங்களுக்கு சாந்தி கிடைத்தது என்று. ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. அமைதிக்கான அர்த்தத்தையே அவர்கள் புரிந்திருக்கவில்லை. இப்போ குழந்தைங்க நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. பாபா ஞான கடலாக இருக்கிறார். வேறு எந்த சாது சந்நியாசி குரு போன்றவர்களும் சாந்தி கடலாக இருக்க முடியாது. மனிதர்கள் யாருக்கும் உண்மை அமைதியை தர முடியாது. குழந்தைகளாகிய நீங்க முதல்ல இதை நிச்சயப்படுத்தி கொள்ளுங்க. அமைதி கடலானவர் ஒரு தந்தை, அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். சிருஷ்டியினுடைய சக்கரம் எப்படி சுழலுகிறது இதையும் தந்தை புரிய வைக்கிறார். மனிதனுக்கு ஒரு பொழுதும் சுகம் சாந்தி தர முடியாது. இந்த பிரம்மா சிவபாபாவினுடைய ரதம். உங்களைப் போலவே மாணவர். இவரும் இல்லற விவகாரத்தில் இருந்திருந்தவர். सिर्फ बाप को अपना रथ लोन पर दिया है. இவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இவரும் நம்மளை போல குடும்பஸ்தர் தான். என்ன, தனது உடலை
சிவத்தந்தைக்கு கடனாய் கொடுத்து இருக்கிறார். அதுவும் கூட வானப்பிரஸ்த நேரம் 60 வயசுக்கு அப்புறம் தான் என்ன பண்றார், தன் சரீரத்தை சிவபாபாவுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு புரிய வைப்பவரோ ஒரே ஒரு சிவத்தந்தை. அந்த தந்தை கூறுகிறார், எல்லோருமே விகாரம் இல்லாதவர், நிர்விகாரி ஆக வேண்டும். யார் ஒருவர் தானே ஆக முடியவில்லையோ பிறகு அவர்கள் அநேக விதமாக பேசுவார்கள், நிந்திப்பார்கள். தூய்மையானவராக ஆகுங்கன்னு சொல்லணும், அது பாபா தான் சொல்ல முடியும். கேட்குறவங்களால முடியலைன்னா அவங்க சொல்கிறவங்கள என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, நிந்தனை செய்ய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் எப்படி பிரம்மச்சரியம் சரிப்பட்டு வரும், அதெல்லாம் எப்படி தூய்மையாக இருக்க முடியும்? அப்போது யாரால முடியலையோ அவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்முடைய ஜென்ம ஜென்மமாக ஜனம் ஜனமாந்தருக்கா போஜன் ஜோ பாப்புக்கா வர்ஷா மிலாகுவாகே ஒரு சுடாத்தேகே. நமக்கு ஜென்ம ஜென்மமாக கிடைச்சது இந்த விகாரம். இந்த விகாரத்தை நாம் பரம்பரையாக வாங்கிட்டு இருக்கோம். துவாபரகத்திலிருந்து ஒவ்வொருத்தராக மாறி மாறி இந்த விகாரம் வந்திருக்கு. இங்கே வந்ததும் இவர் என்ன பண்ணுறார், சிவபாபா இந்த விகாரத்தை கூப்பிடுங்க. பரம்பரையாக ஒரு சொத்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது, அதை ஒருத்தர் யாராவது திடீர்னு கொடுத்துருன்னு கேட்டால் அதை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அது என்ன, நம்ம பரம்பரையாக பாதுகாப்பாக வச்சுருக்கிறோம். அது ஒன்றத்துக்கும் லாய்க்கில்லாத குப்பையாக இருந்தாலும் கூட என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம பரம்பரையாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாபா சொல்கிற அந்த குப்பை தான் என்னது, விகாரம். அந்த விகாரத்தை விடுங்கன்னு சிவபாபா சொல்லும் பொழுது கோவம் வருது. அது எப்படி, எங்கள் தாத்தாவும் அப்படித்தானே இருந்தார், எங்கள் அப்பாவும் அப்படி தானே இருந்தார், பரம்பரையாக விகாரத்தில் இருந்தோம், அது எப்படி விட முடியும்? இவரோ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இல்லையா? இன்னும் கோபி உஸ்னி சுடாயா, இந்த பிரம்மாவை கூட சிவபாபா விட வச்சார். बच्चों को भी बचाने की कोशिश की, जो निकल सके उनको निकाला. குழந்தைங்களை கூட காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்தார். யார் தவறி போனவர்களோ அவர்களையும் கரை சேர்த்தார். அம்மா பாபாட்ட கூட விடுபட்டு போனவங்களும் உண்டு. பிறகு அவங்களையும் திரும்பி பாபா என்ன பண்ணுறார், கரை சேர்க்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இது தெளிவாக இருக்கிறது. எனக்கு எந்த மனிதன் கற்றுத்தர இல்லை, சிவபாபா கற்றுத்தருகிறார். அவர்தான் ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார், அவர்தான் புரிய வைக்கின்றார். இந்த விகாரம் உங்களுக்கு எல்லோரை காட்டிலும் பெரிய எதிரி, இதை விட்டு விடுங்கள். फिर जो नहीं छोड़ सकते, யாரால பிறகு விட முடியலையோ அவர்கள் எவ்வளவு சண்டைக்கு வருகிறார்கள், சச்சரவு செய்கிறார்கள். மாதாக்கள் கூட சில பேர் அப்படி உருவாகிறாங்க. அவர்களும் கூட விகாரத்திற்காக பெரும் பிரச்சனைகள் செய்கிறார்கள். இப்போ நீங்க சங்கமத்தில் இருக்கிறீங்க. இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பது யாருக்குமே தெரியல. பாபா எவ்வளவு நல்ல விதமா புரிய வைக்கிறார். பகுத்தகை ஜின்கோ பூரா நிச்சயகை, நிறைய பேருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. கோயிக்கோ செமி நிச்சயகை, சில பேருக்கு பாதி அளவு தான் நம்பிக்கை இருக்குது. சிலருக்கு 100%, சிலருக்கு 10% தான் இருக்கிறது. இப்போ பகவான் ஸ்ரீமத் தருகின்றார், குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள். எக்கே இந்த வார்த்தையை என்ன நினைக்கிறீங்க? பாபா ஸ்ரீமத்து கொடுக்கிறார், குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு. யக்கே இது என்னதாமா, பாப்புக்கா படா ஃபர்மான், பாபாவினுடைய பெரும் கட்டளை. சாதாரணமான அட்வைஸ் நினைச்சுக்காதீங்க, தந்தையினுடைய பெரிய கட்டளை. நிச்சய ஹோ தோ நிச்சய ஹோ தப்தோ உஸ் ஃபர்மான் பர் சலேனா, சொல்றவர் பாபான்னு நம்பிக்கை ஏற்பட்டால்தான் அந்த கட்டளைப்படி நடக்கவும் முடியும், நடப்பார்கள் அல்லவா? தந்தை கூறுகிறார், எனது இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தங்களை ஆத்மா என புரிந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். இனுக்கோ யாது நகி கர்னா, இவரை நினைக்காதீங்க. இன்னைக்கு சிவபாபா ரொம்ப முறை திரும்பி சொல்றார். பிரம்மா பாபா ஸ்டூடெண்ட் தான், பிரம்மா பாபா உங்களை போல குடும்பஸ்தர் தான். பாபா சொல்றார், இவரை நினைவு செய்யாதீர்கள். யார் சொல்றார்? சிவபாபா. யாரை நினைக்க வேண்டாம்னு சொல்றார்? பிரம்மா பாபாவையே நினைக்க வேண்டான்றார். அவரை விட பெரிய ஆளுங்க யாராவது இருக்காங்களா? அவரையே நினைக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம்?
யாரையுமே நினைக்க வேண்டும். மே நகி ககுத்தா பாபா மேரே துவாரா தும்கோ ககுத்தே. சிவபாபா மட்டும்தான் சொல்றாரா? பிரம்மா பாபாவும் சொல்றார், நான் உங்களுக்கு எதையுமே என்ன பண்ணலை, சொல்லலை, பாபா என் மூலமா உங்களுக்கு சொல்றார். எப்படி குழந்தைங்களாகி நீங்க படிக்கிறீங்களோ அது போல இந்த பிரம்மாவும் படிக்கிறார். எல்லாரும் ஸ்டூடெண்ட். கற்றுத்தரக்கூடிய டீச்சர் ஒருத்தர் தான். உலகத்தில் எல்லாருமே மனிதர்கள் தான், மனிதர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். இங்கே உங்களுக்கு ஈஸ்வரன் கற்றுத்தருகிறார். நீங்க ஆத்மாக்கள் படிக்கிறீங்க, நீங்க பிறகு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. இதில் மிகுந்த அளவு ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். பேரிஸ்டரா இன்ஜினியரா ஆத்மா தான் ஆகுது. ஆத்மா இப்ப என்ன ஆகணும்? ஆத்மாவாகவே இருந்துட்டு போட்டு. பாபாசுரா அதை படித்து இதை படித்து இப்போ ஆத்மாவுக்கு தேக அபிமானம் நிறைய வந்துடுச்சு. ஆத்மாவுக்கு இப்போ அதை படித்து இதை படித்து நான் எம்எல்ஏ, நான் எம்பி, நான் இன்ஜினியர், இப்படி ஆத்மாவுக்கு நிறைய தேக அபிமானம் வந்துடுச்சு. ஆத்ம அபிமானத்திற்கு பதிலாக தேக அபிமானி ஆகிவிட்டார்கள். எப்போ ஆத்ம அபிமானியாக இருக்கிறீங்களோ அப்போ விகாரி என்று கூறப்பட முடியாது. உனக்கோ கவி விகாரி கியால் பி நகி ஹே. ஆத்ம அபிமானிகளுக்கு ஒரு பொழுதும் விகார சிந்தனை கூட இருப்பதில்லை. நகி ஆசக்தா, வர முடியாது. ஆத்ம அபிமானிக்கு விகார சிந்தனை கூட வர முடியாது. தேக அபிமானத்தினால்தான் விகார சிந்தனை வருகிறது. பிறகு விகாரத்தினுடைய திருஷ்டி கொண்டு பார்க்கின்றார்கள். தேவதைகளிடம் ஒரு பொழுதும் விகாரி திருஷ்டி ஏற்படவே முடியாது. ஞானத்தின் மூலமாக திருஷ்டி மாறிவிடுகிறது. सत्युग में ऐसे थोड़े ही प्यार करेंगे, डांस करेंगे, वहाँ प्यार करेंगे, परंतु विकार की बांस नहीं होंगी. இந்த கலியுகத்தில் பாருங்க எப்படிப்பட்ட அன்பு இருக்குது, எப்படிப்பட்ட நடனம் இருக்கிறது. சத்தியுகத்தில் இப்படியெல்லாம் டான்ஸோ அன்போ இருக்காது. அங்கே அன்பு இருக்கும் சத்தியுகத்தில், ஆனால் அதில் விகாரத்தின் வாடை இருக்காது. அங்கே அன்பு இருக்கும், ஆனால் அங்கே விகாரத்தின் வாடை இருக்காது. ஜென்ம ஜென்மமாக விகாரத்திலேயே சென்று விட்டார்கள். அந்த போதை மிக அரிதாகவே சிலருக்கு இறங்குகிறது. எல்லாருக்கும் என்ன பண்றது இல்லை, எனக்கு போதை ஜென்ம ஜென்மமாக ஏறி இருக்குது, மிக அரிதாகவே இது இறங்குகிறது. தந்தை நிர்விகாரி ஆக்குகின்றார். தோ கை பச்சியாம் பில்குல். அப்போ சில குழந்தைங்க முற்றிலும் பலம் மிக்கவர்களாக ஆகிடுறாங்க. நாங்கள் முழுமையான நிர்விகாரி ஆக வேண்டும். ஹம் அகேலே தே அகேலே ஹி ஜானா ஹே. நாமெல்லாம் எப்படி இருந்தோம்? தனியாக இருந்தோம், தனியாகத்தான் செல்ல வேண்டும். நம்ம எப்படித்தான் இருந்தோம்? தனியாகத்தான் இருந்தோம், தனியாகத்தான் செல்லணும். உனக்கோ கோய் தோடா டச் கரேகா தோ அச்சா நகி லகேகா. அவங்களுக்கு யாராவது தொட்டா கூட பிடிக்காதா? யோகி இன்னொருவருடைய அங்கம் பட விட மாட்டார். யோகிகளுக்கு இன்னொருத்தரை தொடர்றது இல்லை, மற்றவங்க தன்னை தொடர்றதுக்கு கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. ககேங்கே எகு கமுக்கோ ஹாத்துக்கும் லகாத்தேங்க. இனிமே விகாரி பான்ஸுகே. இவர் ஏன் என்னை தொடரும்? இவர்கிட்ட விகாரத்தினுடைய துர்நாற்றம் இருக்கிறது அப்படின்றாங்களாம். விகாரி ஹம்கோ டச் பி ந கரே. விகாரி எங்களை என்ன பண்ண முடியாது, தொடக்கூட முடியாது. இஸ் மஞ்சில் பர் பகுஞ்சனாகே. இந்த லட்சியத்தை போய் சேர வேண்டும். தேகத்தின் பக்கம் முற்றிலும் திருஷ்டியே செல்லக்கூடாது. கர்மாதீத நிலையை, அப்படிப்பட்ட கர்மாதீத நிலையை இப்பொழுது உருவாக்க வேண்டும். அபித்த கைசா நகி கே कि सिर्फ आत्मा को ही देखते हैं. மஞ்சில் கே, நான் ஆத்மாவை மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்ல முடியாது. இது பெரிய லட்சியம். நான் ஆத்மாவை தான் பார்க்குறேன் அப்படின்னு இப்போ வரைக்கும். ஒருவேளை அடுத்த நிமிஷம் கூட நீங்கள் மாறலாம், ஆனால் இப்போ அவருடைய ரிசல்ட் என்னது இல்லை. இது லட்சியம். தந்தை எப்பொழுதும் கூறிக்கொண்டிருக்கிறார், குழந்தைகளே தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். பாபா சொல்றார், இந்த சரீரம் ரொம்ப அற்பமானது.
இது ஒரு ட்ரெஸ், அவ்வளவுதான். இதை நாம் கொண்டு என்ன பண்ணுறோம்? நடிக்கிறோம். சிலர் சொல்கிறாங்க, इनमें शक्ति है परंतु शक्ति की कोई बात ही नहीं, यह तो पढ़ाई है. இவங்கள்ட்ட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதில் சக்திக்கான விஷயம்லாம் இல்லை, இது படிப்பு. ஜெய்சே அவர் பி படுத்தே யக பி படுத்தேங்க. மற்றவங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்களோ அதுபோல் இந்த பிரம்மாவும் படிக்கின்றார். பியூரிட்டி கேலியே, தூய்மைக்காக உலகத்தினர் எவ்வளவு தலையை உடைத்து கொள்கிறார்கள். பெரும் உழைப்பு உள்ளது. ஆகவே தந்தை கூறுகிறார், ஒருவர் மற்றவரை ஆத்மா என்றே பாருங்கள். சத்தியுகத்திலேயும் நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக இருக்கிறீர்கள். அங்கேயோ ராவண ராஜ்யமே கிடையாது. விகாரத்தின் பேச்சுக்கே இடமில்லை. இங்கே ராவண ராஜ்யத்தில் எல்லோரும் விகாரிகள். ஆகவே தந்தை வந்து நிர்விகாரி ஆக்குகிறார். நகி பனேங்கே, ஒருவேளை நிர்விகாரி ஆகலை அப்படின்னா தண்டனை அடைய நேரிடும். ஆத்மா தூய்மை ஆகாமல் மேலே செல்ல முடியாது. கணக்கு வழக்குகளை முடித்தாக வேண்டும். பிறகு பதவியும் குறைந்துவிடும். இங்கு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. அதனால் நாம் புரிஞ்சிருக்கிறோம், சொர்க்கத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா ராஜ்யம் இருந்தது. முதல்ல பகலே ஜரூர், முதல்ல ஒரே ஒரு ராஜா ராணி தான் இருந்திருப்பாங்க. பிறகு அவருடைய குலம் இருக்கும். பிரஜைகள் எண்ணற்ற பேர் உருவாகுகிறார்கள். உஸ்மே அவஸ்தாவோமே ஃபரக் படேகா. பிரஜைகள் நிறைய பேருன்னு இருந்தாலும் ஒருத்தருடைய ஸ்திதி மாதிரி இன்னொருத்தருடைய ஸ்திதி இருக்காது. ஒருத்தர் 10ன்னா ஒருத்தர் 9, ஒருத்தர் 8, மார்க் வித்தியாசம்தான். பிரஜைகள்லையுமே ஸ்திதிகளில் வித்தியாசம் ஏற்படுகிறது. யாருக்கு முழு நம்பிக்கை இல்லையோ அவர்கள் முழுமையாக படிக்கவும் முடியாது, தூய்மையாக முடியாது. அரை கல்பத்துக்கு பதித்தமாகத்தான் இருந்தோம். இந்த ஒரே ஒரு ஜென்மத்தில் 21 ஜென்மத்துக்குமாக நம்ம தூய்மையாகிடுறோம். இது ஒன்றும் சித்தி வீட்டுக்கான விஷயமா என்ன? முக்கியமானதே காமம் பற்றிய விஷயம். கோபத்துக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படலை. புத்தி எங்கேயாவது செல்லுகிறது என்றால் அவசியம் தந்தையை நினைவு செய்ய மாட்டார்கள். தந்தையினுடைய நினைவு பக்க ஆகிவிடும் பொழுது பிறகு வேறு எந்த பக்கமும் புத்தி செல்லாது. இது மிகப்பெரிய லட்சியம். பவித்ரதா மே ஹை நகி படா முஷ்கில் சமச்சுதேகே. பாபா சொல்றார், पवित्रता की बात सुनकर आगे में जल मरतेगे, कहतेगे यह बात तो कभी कोई ने कही नहीं, कोई शास्त्रों में कही नहीं. தூய்மைங்கிற விஷயத்தை பார்த்து தீயில எரிஞ்சு சாகிறாங்களாம். தூய்மையினுடைய விஷயத்தை கேட்டு தீயில எரிஞ்சு சாகிறாங்களாம். அப்படின்னா அது எப்படி எங்களால் தூய்மையாக இருக்க முடியும்? அவ்வளோ கோபம் வருது. பாபா சொல்றார், அவங்க அந்த விஷயத்தை கேட்டே அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. தீயில எரிஞ்சு சாகிறாங்க. சொல்கிறாங்களாம், எந்த சாஸ்திரத்திலும் இப்படிலாம் சொல்லலையே, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவர்களுடைய துறவர மார்க்கம் தனியானது. உனக்கோ தோ புனர்ஜென்மலே திரும்பி சந்நியாஸ் தரமேகி. அந்த சந்நியாசிகளும் கூட மறுபிறவி எடுத்து மீண்டும் சந்நியாசியாகத்தான் வேண்டும். அதே சமஸ்காரத்தை எடுத்துட்டு போகிறாங்க. இங்கு உங்களை வீடு வாசலை விட சொல்லவில்லை. தாராளமாக வீட்டிலேயே இருங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் எப்படி இருக்கணுங்கிறத பாபா சொல்கிறார். ட்ரஸ்டியாக இருக்கணும், கருவியாக இருக்கணும், ஆத்ம அபிமானியாக இருக்கணும். தாராளமாக வீட்டில் இருங்க, அப்படித்தான் இங்கே உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்களுக்கும் புரிய வையுங்கள், இப்பொழுது சங்கம யுகம். அவங்களுக்கும் இது புரிய வைங்க, இப்பொழுது சங்கம யுகம், சத்தியுகம் வரப்போகுது. சில பேருக்கு சங்கமயுகம் சத்தியுகம் புரியாதுங்கிற பட்சத்தில் தான் பயங்காட்டம் இருக்குது. என்ன நீ உன் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்க, இந்த உலகம் அழிய போகுது தெரியுமா தெரியாதா? இப்படி கேட்டோடனே ஷாக்காகி திருந்துற ஆட்களும் இருக்குது. பாபா நம்மளை உலகம் அழியும்னு சொல்லிலாம் புரிய வைக்கல. நீ ரொம்ப ஆடாத, உலகம் அழிய போகுது, இப்போ இன்னும் ரொம்ப வருஷம்லாம் இருக்க போகிறது கிடையாது, இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோன்னு சொன்னால் அதை கேட்டு சில பேருக்கு ஷாக் ஆகும். சில பேர் இல்லை கலியுகம் முடிஞ்சாச்சு, இப்போ சங்கமி வந்துடுச்சு, பகவான் வந்துட்டார், அதை கேட்டால் சில பேருக்கு கொஞ்சம் புத்தி வரும். இன்னும் சில பேருக்கு
சத்தியம் வரப்போகுது, அங்கே சின்னரங்க இருக்க போகிறாங்க, அங்கே விகாரமே இருக்காது, அதை கேட்டாலும் புத்தி வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது. பாபா சொல்ல சில பேருக்கு குண்டு தூக்கி போடணும், உலகம் அழிய போகுது, இப்படியே எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது, சொத்துக்கு எவ்வளோ சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள எவ்வளோ சண்டை, விகாரத்துக்கு எவ்வளோ சண்டை, அவங்களுக்குலாம் தெரியலை இந்த உலகம் முடிய போகுதுன்னு. ஆனால் எல்லாருக்கும் இதை சொல்லி பயங்காட்டாது. பாபா சொல்றார், இது சங்கம் யுகம்னு சொல்லுங்க. பகவான் வந்துட்டார், பகவான் இந்த நேரத்தில் எதுக்கு இந்த சச்சரவெல்லாம்? இது சங்கம் யுகம், இது புருஷோத்தம சங்கம் யுகம். ஆத்மா நம்மளை தூய்மையாக்க வேண்டிய நேரம் இது. அந்த புரிய முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னதை எப்படித்தான் புரிய வைக்கணும்? இது சங்கமம்னு சொல்லுங்க, சத்தியம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. சத்தியத்துக்கு போகணும்னா தூய்மை ஆகாம போக முடியாது, தூய்மை ஆகாம தேவதை ஆக முடியாது. கொஞ்சம் ஞானம் கேட்டால் கூட அவங்க பிரஜை ஆகிடுவாங்க. பிரஜைகளையும் எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் மந்திரிமார்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாபா சம்பூர்ண ஞானியாக இங்கேயே ஆக்கிடுறார். அதனால ஐடியா கொடுக்கறதுக்கு மந்திரிமார்கள் எல்லாம் தேவைப்படாது. மந்திரிகள் அஞ்ஞானிகளுக்குத்தான். இந்த நேரம் பாருங்க, ஒருவர் மற்றவரை எப்படி அடிக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க. உலகத்தில் அவ்வளவு சுபாவம் கடுமையாக மாறிவிட்டது. ஒருவர் மற்றவருக்கு எதிரியாகிவிட்டார்கள். இப்போ நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, நாம இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்றை எடுக்கின்றோம். கோய் படி பாத்துகே கியா, இது ஏதாவது பெரிய விஷயமா? பாபா கேட்குறார். நம்ம ஆத்மா என்ன பண்ண போறோம்? இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எழுப்ப போறோம். இது என்ன பெரிய விஷயமா என்ன? வகு துக்கசே மர்த்தேகே, உலகத்தில் துக்கத்தில் சாவுறாங்க. சாவு அப்படிங்கிற வார்த்தையே அவங்களால கேட்டு ஜீரணிக்க முடியாது. உலகத்தில் துக்கத்தில் சாகுறாங்க. தும்கோ சுகுசே பாப்புக்கு யாதுமே ஜான். ஆனால் நீங்கள் சுகத்தில் பாபா நினைவில் போகும். ஆத்மா சரீரத்தை விட்டு போகும்போது எப்படி போகணும்? சுகத்தில் பாபா நினைவில் போக வேண்டும். அவங்க துக்கத்தில் சாகுறாங்க, நீங்கள் சுகத்தில் பாபா நினைவில் செல்ல வேண்டும். எந்த அளவுக்கு தந்தையாகி என்னை நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மற்றதையெல்லாம் மறந்துடுவீங்க. யார் நினைவும் வராது. ஆனால் அந்த ஸ்திதி நீங்கள் எப்போ பக்கா நம்பிக்கை உடையவர் ஆவீங்களோ அப்பொழுது தான் ஏற்படும். நம்பிக்கை இல்லை என்றால் நினைவும் நிலைக்க முடியாது. சிலர் பெயர் அளவுக்கு தான் சொல்லிக்கிறாங்க, நம்பிக்கையே இல்லை. யாரு காகேக்கோ கரைங்க, நான் யாரை நினைக்க அப்படின்னு சொல்கிறாங்க, நான் எப்படி நினைக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நினைவு நம்பிக்கை சரியா இல்லைன்னா நினைக்கிறதுக்கும் கேள்வி வந்துடுது. எல்லோருக்கும் ஒரே மாதிரி நம்பிக்கை இருப்பது இல்லை. மாயா நம்பிக்கையை உடைத்து விடுகிறது. எப்படி இருந்தார்களோ அப்படியே அவர்களை பழைய நிலைமைக்கு மாற்றி விடுகிறது. முதலில் தந்தையிடம் நம்பிக்கை வேண்டும். சந்தேகம் ஏற்படுகிறது, இவர் என்ன அப்பாவா? क्या कि यह बाप नहीं है, बेगत का बाप ही ज्ञान देता है. இவர் நமக்கு அப்பா அல்லவா? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் ஞானம் தருகிறார். எகத்தோ கருத்தாக மே, இவர் சொல்றார், நான் சிருஷ்டியினுடைய படைப்பாளர். இந்த பிரம்மா பாபா சொல்றார், நான் இந்த சிருஷ்டியினுடைய படைப்பாளரையும் படைப்பையும் புரிந்து கொள்ளாமல் இருந்தேன். முதல்ல நானும் எனக்கு ஒன்றுமே யாமரியும் பராபரமே, எனக்கும் முதல்ல ஒன்றுமே தெரியாமத்தான் இருந்துச்சு. பிரம்மா சொல்றார், மேரேக்கோ கோயித்தோ சுனாயேகானா. பாபா சொல்றாங்க, மேரேக்கோ கோயித்தோ சுனாயேகா, மைனே 12 குரு கியே உன் சப்கோ சோடனா படா. இவர் சொல்றார், நான் 12 குருமார்களுக்கு சீடனா இருந்துட்டேன். சிவபாபா எல்லா குருமாரையும் என்ன பண்ண வச்சுட்டார்? விட வைத்தார். எல்லாத்தையும் விட வச்சார். குரு நேத்தோ ஜான் தியா நகி. அந்த உலகத்துல அந்த 12 குருமாருக்கு பின்னால போயிட்டு இருந்தனே, அவங்க எனக்கு யாருமே ஞானம் கொடுக்கவில்லை. சத்குரு தான் நமக்கு ஞானம் தருகிறார். பிரம்மா பாபா சொல்றார், சத்குரு அச்சானக் பிரவேஷ் கியா ஆக்கர். சத்குரு திடீர்னு தான் எனக்கு என்னவானார்? அவர் 12 குருமார்களுக்கு தேடி தேடி சத்தியத்தை தேடி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் சரீரத்தில் சிவபாபா புரிய வைக்கிறார். சம்ஜா பதா நகி கியா ஹோனாகே. புரிஞ்சுதா? இப்போ சிவபாபா பிரம்மா பாபா மூலமா ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறார். பிரம்மாவுக்கு முதல்ல
எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது கூட பிரம்மாவுக்கு தெரியாது. திடீர்னு சிவபாபா ஒரு சரீரத்தில் பிரவேசம் ஆகிறார். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. கீதா மே பி ஹைனா அர்ஜுன் கோபி சாட்சாத்கார் கராயா, கீதையில் கூட இருக்கிறது. அர்ஜுனனுக்கு சாட்சாத்காரம் செய்வித்தார். இங்கே யாரோ ஒரு அர்ஜுனன் பற்றிய விஷயம் எல்லாம் கிடையாது. இங்கே பிரம்மா ரதமாக இருக்கிறார் அல்லவா. இவரும் முதலில் கீதை படித்து கொண்டிருந்தார், பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தார். பிரம்மா கூட தந்தை பிரவேசம் செய்தார், சாட்சாத்காரம் காண்பித்தார். இந்த தந்தை தான் ஞானம் கொடுக்கக்கூடியவர் என்று புரிந்ததுமே அந்த கீதை படிப்பதை விட்டுவிட்டார். சிவபாபா ஞானக்கடல் கம்கோத்தோ வகி பத்தாயிங்கேனா. அப்போ நமக்கும் கூட அவர்தான், சிவபாபா தான் சொல்றார் இல்லையா, கீதை தாய் தந்தையானது. வக பாப்பிஹி ஹே ஜிஸ்கோ துவமேவ மாதஸ்ய பிதா கருத்தை. ஒரே ஒரு சிவபாபாவைத்தான் நம்ம பக்தியில் சொன்னோம், நீயே தாயும் தந்தையுமாய் இருக்கிறாய் என்று. அவர் படைப்பை படைக்கின்றார் அப்படின்னா ஸ்வீகாரம் செய்கிறார் இல்லையா. இந்த பிரம்மாவும் உங்களைப் போல தந்தை கூறுகிறார், இவருக்கும் எப்போ வானப்பிரஸ்த நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் பிரவேசம் செய்கிறேன். குமாரியாந்தோ கைகி பவித்திர, குமாரிகள் இருப்பதே பவித்திரமாகத்தான். அவர்களுக்கு சகஜம் ஷாதிக்கே பாது கித்தனா சம்பந்து படுஜாத்தேகே, திருமணம் ஆகிடுச்சுன்னா அந்த குமாரிக்கு பிறகு எத்தனை உறவுகள் ஏற்பட்டுடுது. அப்புறம் அந்த உறவுகளை எல்லாம் மறக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்ய வேண்டியிருக்குது. ஆகவே ஆத்ம அபிமானி ஆகிறதுல பிறகு அவங்களுக்கு ரொம்ப உழைப்பு தேவைப்படுது. வாஸ்தவத்தில் ஆத்மா சரீரத்திலிருந்து தனிப்பட்டது, ஆனால் அரை கல்பமாய் தேக அபிமானியாகி இருந்திருக்கிறது. தந்தை வந்து கடைசி ஜென்மத்தில் ஆத்ம அபிமானி ஆக்குகிறார். எனில் முஷ்கில் பாசித்தாக, அது ஆத்மாவுக்கு எப்படி இருக்குதாமா, கஷ்டமாக இருக்குதாமா. அரைக்கல்பமாக ஆத்மா தேக அபிமானத்திலே இருந்துடுச்சா. இப்போ வந்து பாபா என்ன சொல்கிறார், இந்த தேகம் நீ இல்லை. பாபா அடிக்கடி எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவார், மூட்டை தூக்குறவங்களே ஒரு நாள் மூட்டை தூக்காதேன்னா உங்களுக்கு உடம்புலாம் வலிக்குமா. தூக்கிக்கிட்டே இருந்தவங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், தூக்கிக்கிட்டே இருக்கணும். தூக்குறது கஷ்டங்கிறது கூட தெரியாமல் போயிடுச்சு, அது பழக்கமாயிடுச்சு. இப்போ பாபா சொல்கிறார், நீ ஃப்ரீ ஆகிடு, நீ புள்ளி தானே, வா வீட்டுக்கு போகலான்னா இது எப்படி இதெல்லாம் விட்டுட்டு போக. அது ஆத்மா அதை கஷ்டமாக நினைக்குதாமா, அது உணருதாமா. புருஷார்த்த கர்த்தே கர்த்தே கித்தனே தோடே பாஸ் கொத்தே, முயற்சி செய்து செய்து எவ்வளவு கொஞ்சம் பேர் பாஸ் ஆகிறாங்க. ஆற்றத்தன் நிகழ்த்தேகே, எத்தனை பேர் உருவாகிறாங்க, 8 ரத்தினம் உருவாகுகிறார்கள். அப்னேசு பூச்சோ. இப்போ தன்கிட்ட கேட்டுக்கோங்க, கமாரி லைன் கிளியருக்கே. ஏன் லைன் கிளியர் ஆயிடுச்சா? ஆத்மாபிமானின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாபிமானின்னா என்ன அர்த்தம்? லைன் கிளியர், லைன் கிளியர். நான் இப்போ வீட்டுக்கு போக ரெடி, எனக்கு தடை எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, இப்போ கூப்பிடு நான் வந்துடுவேன். அந்த அளவுக்கு ஆத்மாபிமானி. பாபா சொன்ன, என் புத்தி லைன் கிளியராக இருக்குதா? ஒரு செகண்டில் பாபாட்ட புத்தி போயிடுதா? இல்லை ஏதாவது தடை இன்னும் இருக்குதா? இல்லை கீழே இழுக்குதா ஏதாவது? தன்னிடம் கேளுங்கள். ஏக பாப்புக்கே சிவாயே அவர் குச்சி யாருத்தோ நகி ஆத்தாகே. ஒரு பாபாவை தவிர வேற எதுவுமே யாருமே நினைவுக்கு வரலையா? எல்லா கேள்வியும் கேளுங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் அவரே ஒரு பதில் சொல்கிறார், எக அவஸ்தா பிச்சாடிமே போகி. இந்த ஸ்டேஜ், இந்த பக்குவம் கடைசியில் வரும். வரலையே, இவ்வளோ தாட்டு வருதே பாபா, என்ன பாபான்னா அந்த ஸ்டேஜ் எப்போ தான் வரும்? கடைசி. இந்த கடைசி எப்போ வரும்? அது இப்போ வந்துடும். நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிடும்? பாபா சொன்னார், நான் என் லைன் கிளியராக இருக்குதா, எனக்கு பாபா நினைவை தவிர யார் நினைவும் வரலையா, இதெல்லாம் தனக்குத்தானே கேளுங்க. இந்த நிலை எப்போ தான் வரும்? கடைசியில் தான் வரும். ஆனால் அந்த கடைசி இப்போமா கூட இருக்கலாம்ல, இருக்கலாம்லாம் இல்லை. இதுதான் அப்படி புரிஞ்சு முயற்சி பண்ணால் நாம் மாற முடியும். பாபா சொன்ன, ஆத்ம அபிமானி பன்னேனி பகூத் மெகனத்துக்கு. ஆத்ம அபிமானி ஆகிறதுல ரொம்ப உழைப்பு இருக்கிறது. அச்சா, நல்லது.
मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और सम्मान। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணை செய்வதற்கு முக்கியமான சாரம், ஞானத்தினால் தனது திருஷ்டியை மாற்றம் செய்ய வேண்டும். ஞானத்தினால் தனது திருஷ்டி பார்வையை மாற்றம் செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகி விகார சிந்தனைகளை சமாப்தி செய்யுங்கள். ஆத்ம அபிமானி ஆகி விகார சிந்தனைகளை சமாப்தி செய்யுங்கள். किसी भी विकार की बांस न रहे, देह तरफ बिल्कुल दृष्टि न जाए. எந்த ஒரு விகாரத்தின் துர்வாடையும் இருந்துவிட வேண்டாம். எந்த ஒரு விகாரத்தின் துர்வாடை துர்நாற்றமும் இருந்துவிட வேண்டாம். தேகத்தின் பக்கம் முற்றிலும் பார்வை சென்றுவிட வேண்டாம். தேகத்தின் பக்கம் முற்றிலும் பார்வை சென்றுவிட வேண்டாம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைதான் நமக்கு கற்றுத் தருகின்றார். அப்படிப்பட்ட பக்கா நிச்சயம் இருக்கும் பொழுதே நினைவு உறுதியாகும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைதான் எனக்கு கற்றுத் தருகிறார். இந்த நம்பிக்கை ஏற்படும் பொழுதே நினைவு ஸ்ட்ராங் ஆகும், உறுதி உடையது ஆகும். ध्यान रहे माया निश्चय से जरा भी हिला न दे. மாயை நம்பிக்கையிலிருந்து சிறிது கூட அசைத்துவிடக்கூடாது என்பதில் கவனம் வையுங்கள். மாயா நம்பிக்கையிலிருந்து சிறிது கூட நம்மை அசைத்துவிடக்கூடாது என்பதில் கவனம் இருக்கட்டும். वरदानम सेवा भाव से सेवा करते हुए आगे बढ़ने और बढ़ाने वाले निर्विघ्न सेवादारी भव. वरदानम சேவா பாவனையோடு சேவா செய்து முன்னேற்றம் அடைந்து முன்னேற வைக்கக்கூடிய, சேவா பாவனையோடு சேவா செய்து முன்னேறி முன்னேற வைக்கக்கூடிய நிர்விக்ன சேவாதாரி ஆகுங்கள். தடையற்ற சேவாதாரி ஆகுங்கள். சேவா பாவனையோடு சேவா செய்து தானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேறச் செய்யும் தடையில்லாத சேவாதாரி ஆகுங்கள். சேவா பாவனை வெற்றியை தருகிறது. சேவா பாவனை வெற்றியை தருகிறது. சேவையில் ஒருவேளை நான் என்ற அகம்பாவம் வந்துவிட்டால், சேவையில் ஒருவேளை அகம்பாவம் நான் என்ற பாவனை வந்துவிட்டால் அதற்கு சேவா என்று சொல்ல முடியாது. அந்த சேவா பாவனையே இல்லை. கிசிபி சேவாமே, ஏதாவது சேவையில் அகம்பாவ் உத்சுகோத்தாக நான் என்ற பாவனை கலப்படமாகிவிடுகிறது என்றால், மெகனத் பி ஜாதா சமய் பி ஜாதா லக்தா, சிரமமும் அதிகமாக நேரமும் அதிகமாக ஆகுகிறது. சேவையில் அகம்பாவ் நான் அப்படிங்கிறது வரும்போது சிரமமும் அதிகமாகுகிறது, நேரமும் அதிகமாகுகிறது. அவர் ஸ்வயம் கி சந்துஷ்டி பி நகி போத்தி, பிறகு சுயத்தின் திருப்தி கூட இருக்கிறது இல்லை. நமக்கே இது ஏன் இப்படி, நாம் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி சுயத்தின் திருப்தியும் இருக்கா. சேவா பாவனைக்கு பதிலாக அகம்பாவ் நான் தான் செய்கிறேன்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா அங்கே உழைப்பு ஜாஸ்தி, நேரம் ஜாஸ்தி, அந்த தனக்கை கூட திருப்தி அதில் இருக்காது. சேவா பாவாலே बच्चे स्वयं भी आगे बढ़ते. सेवा भावனையுடைய குழந்தைங்க தானும் முன்னேறாங்க. அவர் दूसरों को भी आगे बढ़ाते हैं, மற்றவங்களையும் முன்னேற்றுறாங்க. वे सदा उड़ती कला का अनुभव करते हैं, அவங்க எப்பொழுதும் பறக்கும் கலையை அனுபவம் செய்கிறாங்க. उनका उमंग उत्साह स्वयं को निर्विघ्न बनाता है, அவங்களுடைய ஊக்க உற்சாகம் தன்னை தடையற்றவராக ஆக்குகிறது. அவர் दूसरों का कल्याण करता है, மேலும் அவங்களுடைய சேவா பாவனை மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கிறது. स्लोगन ज्ञानी तो आत्मा भग है जो महिम और आकर्षण करने वाले दागों से भी मुक्त
வித்துகே. யார் நுண்ணிய கவர்ச்சிக்கக்கூடிய கயிறுகளில் இருந்தும் நூல்களில் இருந்தும் விடுபட்டவர்களோ, யார் நுண்ணிய கவர்ச்சிக்கக்கூடிய சிறு நூல்களில் இருந்தும் பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு இருப்பவர்களோ அவர்களே ஞான வடிவமானவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள். பெரிய பெரிய பந்தனத்திலிருந்து சங்கிலி கயிறுகளிலிருந்துலாம் விடுபட்டாச்சு. இப்போ இருக்கிறதுல சின்ன சின்ன நூறு மாதிரியான சில இழுப்பு, சில ஈர்ப்பு, சில பந்தனம், அதிலிருந்தும் விடுபட்டு இருப்பவர்களே ஞானம் நிறைந்த ஆத்மா, ஞான வடிவமான ஆத்மா. பாபா இன்னைக்கு சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு முதல் இந்த நம்பிக்கை இருக்கணும். எனக்கு கற்றுத்தரக்கூடியவர் ஸ்வயம் சாந்தி கடல், சுகக்கடல் பாபா. எந்த மனிதரும் யாருக்கும் சுகம் சாந்தி கொடுக்க முடியாது. எல்லாவற்றை விட பெரிய லட்சியம் என்ன, அதை அடையிறதுக்கு என்ன முயற்சி செய்யணும்? ஒரு பாபா நினைவு பக்காயிடணும், புத்தி வேற பக்கம் போகக்கூடாது. இது உயர்ந்த லட்சியம். இதுக்காக ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய முயற்சி செய்தாகணும். எப்போ நீங்கள் ஆத்ம அபிமானி ஆயிடுவீங்களோ அப்போ எல்லா விகாரம் சிந்தனை கூட அழிஞ்சு போயிடும். புத்தி அலைபாயறது நின்றுடும். தேகத்தின் பக்கம் முற்றிலும் திருஷ்டி போகக்கூடாது. இது பெரிய லட்சியம். இதற்கு ஆத்ம அபிமானி தவ, ஆத்ம அபிமானி ஆகுக.